மகாதேவர் என்னிடம் தெளிவாக கூறிவிட்டு சென்றார். ஆனால் சகோதரரே, தாங்கள் எனக்கு உதவி சகோதரனுக்கான கடமையை நிறைவேற்ற மாட்டீர்களா? என் குழப்பத்தை போக்க மாட்டீர்களா? தாங்களும் என்னிடம் சரியான சமயம் வரும்பொழுது பதில் தெரியும் என்று கூறிவிடாதீர்கள். எதை தாங்களும் மகாதேவரும் என்னிடமிருந்து மறைக்கிறீர்கள்? சென்ற முறை நீ என்னிடம் வழி கேட்டு வந்த பொழுது நான் தான் உனக்கு பதிலளித்தேன். உன்னை மகா காளியின் உருவத்திற்கு கொண்டு சென்றேன். ஆனால் இம்முறை பதில் என்னிடமும் இல்லை பார்வதி. இருந்தும் நான் பதிலளிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் வந்ததால் உன்னிடம் ஒரு விஷயத்தை கூறுகிறேன். நீ மகா காளியாக இருப்பதால் அனைவருக்கும் தோற்றமாக சக்தியின் முழு உருவமாக இருக்கிறாய். பிரகாசமும் நீதான், இருளும் நீயேதான், இறப்பும் நீதான், மோட்சமும் நீதான். இந்த சிருஷ்டியில் அனைத்தும் உன்னுடன் இணைந்துள்ளது. அதேபோல் உன் கேள்வியின் பதிலும் உன்னுடனே இணைந்துள்ளது. இவை அனைத்துமே என்னால் தான் நடக்கிறது என்றால் அதற்கான பிரதிபலன் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் நான் அனைத்தையும் சரி செய்வேன். என்னாயிற்று சுவாமி? தங்கள் முகத்தில் எதற்காக இவ்வளவு சோகம்? இம்முறை உலகத்தை மகா பிரளயத்திலிருந்து யாராலும் காப்பாற்ற இயலாது. மகா காளியாலும் முடியாதா? முடியாது. ஏனென்றால் பிரளயத்திற்கான காரணமே மகா காளிதான் தேவி. என்ன? சென்ற முறை இங்கிருந்து அவள் சென்ற பொழுது மகா காளியின் உருவம் அவளுக்கு கிடைத்தது. ஆனால் இம்முறை அவள் இங்கிருந்து சென்று விட்டால் இதன் பிறகு அனைத்தும் அழியும். ஒரு பெண்ணுக்கு துன்பம் வரும் வேளையில் அவள் எதற்காக தன் கணவனிடம் வருகிறாள்? தன்னை அவளால் தற்காத்துக் கொள்ள இயலாதா? இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீதான் அறிய வேண்டும். நீ சிவனின் மனைவி, சிவனின் சக்தியும் ஆவாய். எதுவும் உன் கட்டுக்குள் இல்லை என்றால் இந்த வில்வ இலையை நீ திறந்து பார். சென்ற முறை நான் இங்கு வந்தபோது என்னுடைய கேள்விக்கு பதில் அளித்து நான் மகா காளியாக இருப்பதை உணரச் செய்தீர்கள். இப்பொழுது நடப்பதற்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இதுவரை எனக்கு பதில் தெரியவில்லை. தாங்கள் தான் எனக்கு இதில் உதவ வேண்டும் மகாதேவா. தயை கோர்ந்து எனக்கு உதவி புரியுங்கள் மகாதேவா. கௌரி, இவை அனைத்தும் எதற்காக நடக்கிறது என்று தாங்கள் தான் எனக்கு கூற வேண்டும். இவை அனைத்திற்கும் நான் தான் காரணம் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்கான அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை. உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் கௌரி. ஆனால் அதற்கு முன்பாக உனக்கொன்றை அறிவுறுத்த விரும்புகிறேன்.